ஆப்கி அதாலத்ல உத்தராகண்ட் சிஎம் புஷ்கர் சிங் தாமி மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா இவர் முஸ்லிம்ஸ பயமுறுத்துறாரு. என்ன குற்றச்சாட்டு இது? தாமி சார், நிறைய முஸ்லிம் லீடர்ஸ் இருக்காங்க. தோஃபி ரசா சார் இருக்காரு, மௌலானா அர்ஷத் மதனி இருக்காரு, இப்படி நிறைய பேர். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் வரும்போது அப்பெல்லாம் தாமி சார் ஏதோ ஒண்ணு பண்றாரு, முஸ்லிம்ஸ் மனசுல பயத்தை உருவாக்குறாரு, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த செய்யறாருன்றாரு. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வந்திருக்கீங்க. உத்தராகண்ட்ல 2022 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த எலெக்ஷன்ல அங்க உத்தராகண்ட் மக்கள் முன்னாடி போகும்போது நாங்க எங்களோட எண்ணங்களை சொன்னோம், எங்களோட நோக்கத்தையும் சொன்னோம். ஒருவேளை புதுசாக ஆட்சி மாறுச்சுன்னா நாங்கள் உத்தராகண்டுக்குள்ள யூனிஃபார்ம் சிவில் கோட் கண்டிப்பாக கொண்டு வருவோம், நிறைவேற்றுவோம். அதுக்காக கண்டிப்பாக கமிட்டியும் வைப்போம். அதுக்கு பின்னாடி இருக்க காரணங்களையும் நாங்கள் சொன்னோம். காரணம் என்னென்னா, உத்தராகண்ட் கடவுளோட நிலம். உத்தராகண்டில் சார்தாம் இருக்குது, உத்தராகண்டில் கங்கை இருக்குது, உத்தராகண்ட் யமுனை தாயோட இடம், உத்தராகண்டில் ஆதி கைலாஷ் இருக்குது, உத்தராகண்ட் ரிஷி முனிவர்களோட இடமானது. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஆர்மியில் இருக்காங்க, ஆர்மி ஃபோர்ஸஸில் இருக்காங்க. சிலர் நாட்டுக்குள்ள, சிலர் நாட்டுக்கு வெளியில பல இடங்கள்ல சேவைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் உத்தராகண்ட் மக்கள் முன்னாடி சொன்னது என்னன்னா, இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 44 படி எல்லா மக்களுக்கும் சட்டம் சமமா இருக்கணும்ன்ற சத்தியத்தை நான் பண்ணியிருக்கேன். அதுல நான் ரொம்ப கடுமையா இருக்கேன். அதோட உத்தராகண்ட்ல இருக்கிறவங்க எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் சமன்ற சட்டத்தை கொண்டு வருவோம். அதோட உத்தராகண்டோட மக்கள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பையும் அவங்க கொடுத்தாங்க. நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்கும் என்ன நோக்கத்தை சொன்னமோ, கொடுத்த வாக்கை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். இதில் யாரும் பயப்படுறதுக்கு இல்லையே. நீங்க கொடுத்த வாக்கை நீங்க நிறைவேற்றிட்டீங்க. ஆனா அவங்க மனசுல என்ன பயம் இருக்குங்கிறது இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. மௌலானா மதனி சார் என்ன சொல்றாருன்னா, நீங்க கொண்டு வந்த அந்த யூசிசி இஸ்லாமுக்கு எதிரானது. யூசிசி நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, இது எங்க மத வழிபாடுகளுக்கு தடையாத்தான் இருக்கு. பாருங்க ரஜத் சார், நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, யாரையும் எதிர்க்கவே கூடாது. இஸ்லாத்துல என்ன சிஸ்டம் இருக்கோ, எப்படி அவங்க கல்யாணம்லாம் செய்வாங்களோ அவங்க அதே மாதிரி கல்யாணம் பண்ணலாம். ஒருவேளை அங்க நிக்கா நடக்குதுன்னா அங்க நிக்கா நடக்கும். இந்து முறைப்படி 7 முறை சுத்தி அக்னி குண்டத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கணும்னா அப்படியும் நடக்கும். கிறிஸ்டியன்ஸ்ல ஹோலி மேரேஜஸ் நடக்கும். நம்மளோட 6 உறவினர்களுக்குள்ள கரஜ் முறையில நடக்கும். யார் யாருக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை எதையுமே நாம மாத்தவே இல்லை. எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாம் 7 சுத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல, நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை. இந்துக்கள் மட்டும்தான் 7 முறை சுத்தி வருவாங்க. அவங்கவுங்க முறைப்படி தான் பண்ணிக்கிறாங்க. முஸ்லிம்ஸ்ல பண்றத அவங்க பின்பற்றுவாங்க. அதை நாங்க மாத்தவே இல்லை. ஒரு விஷயத்த மட்டும்தான் நாங்க மாத்திருக்கோம். அதுக்கப்புறமா நடக்கிற இந்த டைவர்ஸ் சிஸ்டம், அதாவது வீட்டுல மனைவிய மருமகளை அவங்க ட்ரீட் பண்றதுக்கான சிஸ்டம் மட்டும்தான் மாறி இருக்கு. அவ்வளவுதான். ஏன்னா மக்கள் எல்லாருமே சமமானவங்க தான். பெண்களுக்கு எந்த ஒரு அநியாயமும் நடக்கக்கூடாது. உத்தராகண்ட்ல இருந்து இந்த வேலையை நாங்க தான் ஆரம்பிச்சிருக்கோம். நாட்டுக்குள்ளயும் கங்கா நதி எப்படி இங்க இருந்து கிளம்புதோ, கங்கா நதி கிளம்புனதுக்கு அப்புறமா முழு நாட்டுக்குள்ளேயே ஊடுருவி எல்லாருக்கும் பல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. பேருக்கு தண்ணியை கொடுக்குது, சில பேருக்கு உயிரை கொடுக்குது, சில இடங்கள்ல விவசாயிகளுக்கு பயனை கொடுக்குது, எல்லா விதமான பயனும் கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் யூஸ் ஆகுற கங்கா உத்தரகாண்ட்ல இருந்து கிளம்பியிருக்கு, கடவுள் இடத்துல இருந்து கிளம்பியிருக்கு, கடவுள்களோட ஆசீர்வாதத்தோட கிளம்பியிருக்கு, நம்ம பிரதமரோட நோக்கத்தை முழுமையாக்குறதுக்காக கிளம்பியிருக்கு. அது முழு நாட்டுக்கும் போய் சேருது. எல்லாருக்கும் ஈக்குவலான ரைட்ஸை கொடுக்குது. ஓவைசி சார், அசதுதீன் ஓவைசி, அவர் ஒரு பெரிய வக்கீல், ஏஐஎம்ஐஎம்மோட லீடர். அவர் என்ன சொன்னார்னா, நீங்க கொண்டு வந்த இந்த சட்டம் இது யூனிஃபார்ம் சிவில் கோட் கிடையாது, ஹிந்து சிவில் கோடுன்னு சொல்றாரு. நீங்க 4 கல்யாணத்துக்கு தடை போட்டிருக்கீங்க, ஹலாலாவை நிறுத்திட்டீங்க. ஹிந்து சட்டத்துல இருக்கிற அன்டிவைடட் ஃபேமிலிங்கிற சட்டம், அதுல மட்டும் எந்த மாற்றமும் இல்ல, தடையும் இல்லைங்கிறீங்களே, ஏன்? முதல்ல இந்த சட்டத்தை பத்தி சொல்லணும்னா, இதை யாரை டார்கெட் பண்ணியும் கொண்டு வரல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சமமான உரிமைகளை கொடுக்கறதுக்காக தான் அதை கொண்டு வந்திருக்கோம். அதுவும் குறிப்பா இந்த சட்டம் எல்லாருக்கும் சமமானது. பெண் குலத்தை சேர்ந்தவங்களுக்கும், தங்கச்சிகளுக்கும், அம்மாக்களுக்கும், அவங்க வருங்காலத்துக்காகவும், அவங்க பாதுகாப்புக்காகவும், அவங்க செக்யூரிட்டிக்காக, பெரியவங்களோட நன்மைக்காகவும் தான், சின்ன பசங்களுக்காகவும் தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே சின்ன பசங்களை இந்த பையன் பெரிய குலத்தை சார்ந்தவன், இந்த பையன் சின்ன குலத்தை சார்ந்தவன்னு பிரிவுபடுத்துறாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் தூரமாக்கியிருக்கோம். நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா,
எல்லாருக்கும், பசங்களுக்கும் எல்லாருக்கும் சமமான உரிமைகள் கிடைக்கும்னு. வயசானவங்களுக்கும் அவங்களோட உரிமைகள் கிடைக்கும். எல்லாரோட பாதுகாப்புக்காகவும் தான் நாங்க இதை கொண்டு வந்திருக்கோம். ஆனா இவங்க கற்பனை என்னன்னா, இந்த சட்டத்தை நீங்க முதல்ல உருவாக்கும் போது ஷெட்யூல்டு ட்ரைப் ஆதிவாசி ஆளுங்களை இதுல இருந்து தவிர்த்திருக்கீங்க. அதனால இப்ப முஸ்லீம் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஷெட்யூல் ட்ரைபை நீங்க தவிர்த்திருந்தீங்கன்னா முஸ்லீம்ஸையும் தவிர்த்திருக்கலாமேங்கிறாங்க. இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 44 படி நாட்டுக்குள்ள எல்லாருக்கும் சமமான உரிமைகள் தான் கிடைக்கணும்னு. அதோட இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸை பத்தி நீங்க பேசும்போது, ஸ்கெடியூல்டு ட்ரைப் சமூகத்தை சேர்ந்தவங்கள ஆர்டிகல் 342 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே உங்களுக்கு இந்த எக்ஸம்ஷன் கிடைச்சிருக்கு. உங்களோட தனித்துவமான சில லைஃப் ஸ்டைலால இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே அப்படிதான் சொல்லுது. உங்களோட கமிட்டியும் 2,33,000 பேர்கிட்ட அவங்க சென்செக்ஸ் எடுத்திருக்காங்க. 10,000 பேர்கிட்ட நாங்க நேரடியாவே போய் கேட்டிருக்கோம். இப்ப நாம எப்படி பேசுறோமோ அந்த மாதிரியே அவங்க கிட்ட பேசணும். உத்தரகாண்ட் முழுக்க இந்த மாதிரி பல மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ஸ்ல ட்ரைபல்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எல்லார் மாதிரியும் எங்களையும் இதுல சேர்த்துக்கோங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னாங்க. நாங்க அவங்க கேட்டபடி தான் பண்ணிருக்கோம். கமிட்டில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்களா தான் இருக்காங்க. இதுல ஜஸ்டிஸ் ரஞ்சனா பிரகாஷ் ஜேஷா இருக்காங்க, பிரமோத் கோலி இருக்காரு. இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா தான் இதை டிராஃப்டே பண்ணி இருக்காங்க. இந்த டிராஃப்ட்ல எந்த விதமான பேதங்களும் கிடையாது, எல்லாரோட சம உரிமைக்காக தான் பண்ணிருக்கோம். ஆனா அவங்களுக்கும் இந்த பேதங்களானது புரிய வருது. அவங்க திரும்ப திரும்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட ஷரியத்துல இருக்கிற ப்ரொவிஷன் முஸ்லிம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது, மத்ததெல்லாம் அப்புறம்தான். இது ஷரியத்தை வயலேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இங்க நாட்டுல ஷரியத்தெல்லாம் நடக்காது. எல்லா மக்களும் சமமா தான் இருந்தாகணும். ஏன்னா நாடு வளர்ந்துருச்சு. அரசு விதிமுறைகள் படிதான் நடக்கும். யார் யாரு கான்ஸ்டிடியூஷனை நம்புறாங்களோ அவங்க யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. சட்டம் வழக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்ப சொன்ன மாதிரி அலாலா இத்தத் மாதிரியான வழக்கங்கள், அந்த வழக்கங்கள்ல இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதோட நான் ஹரித்வாருக்கு போயிருந்தேன். இந்த சட்டம்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம், இதெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு முஸ்லிம் சிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்க என்கிட்ட வந்து நீங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்ல விஷயத்த பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இப்ப அந்த வழக்கத்துல இருந்தே அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா, நீங்க பல வருஷமா இங்க அநியாயம் நடந்துட்டு இருக்கு. அவங்களோட மன வலிமையை விட்டுட்டு இருந்தாங்க, அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு இருந்தாங்க. காப்பாத்துறதுக்கான வேலையை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. உத்தராகண்டோட எக்ஸ்-சிஎம் ஹரிஷ் ராவத் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை கொண்டு வந்திருந்தா முழு நாட்டிலையும் கொண்டு வந்திருக்கலாமே, இத உத்தராகண்ட்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியதுக்கு என்ன அவசியம்? இங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஹரிஷ் ராவத் நம்மளோட சீனியர் லீடர். உத்தராகண்டோட தேர்தல்ல உத்தராகண்டோட மக்கள் தான் எங்களுக்கு இந்த கேண்டிடேட்டே கொடுத்தாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, அதன்படிதான் நாங்க இதுல எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உத்தராகண்ட்ல இந்த சட்டம் வந்துருச்சு. இமாலயா, கங்கா, யமுனான்னு இங்க இருக்கு, அதாவது கடவுள் இருக்கிற இடம். இனிமே இங்க இருந்து இது நாடு முழுக்க பரவும். இந்த சட்டத்தையும் நாங்க ஆரம்பிச்சாச்சு. நாட்டோட மத்த மாநிலங்களும் இத வழக்கத்துக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அது மூலியமா எல்லாருக்கும் சமமான உரிமைகள் கிடைச்சாகணும். உத்தராகண்ட பாரதிய ஜனதா பார்ட்டி, அப்புறம் பிரதமர் மோடி, அப்புறம் புஷ்கர் சிங் தாமி எல்லாரும் ஹிந்துத்வாவோட லேபரட்டரியா யூஸ் பண்றீங்க. இது ஹிந்துத்வா லெபார்டரின்னு சொல்றாங்க. லெபார்டரி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உத்தராகண்டோட மக்கள் எங்களுக்கு மேண்டேட் கொடுத்துருக்காங்க. நாங்க இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் படி தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடவுள் நிலமான உத்தரகாண்ட்ல இந்துத்துவம் இல்லைன்னா வேற எங்க இருக்க போகுதுன்னு சொல்லுங்க. இன்னும் உங்களை பத்தி வேற என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, இதை நீங்க பண்ணது முதல் விஷயம் கிடையாது. முதல்ல நீங்க 3793 மசாரை ஐடென்டிஃபை பண்ணீங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டீங்க. இது எல்லாத்தையும் நான் பண்ணது இந்த மசாருக்காக கிடையாது. எதுக்காக பண்ணனா, இந்த உத்தரகாண்டை அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. மதத்தோட பேரை முன்னாடி வச்சுட்டு நிலங்களை அபகரிச்சிருக்காங்க, நிலங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்றதுக்கான வேலைகளை பண்ணியிருக்காங்க. ஆக்கிரமிப்புகள் கரெக்ட்னு யாரு ஜஸ்டிஃபை பண்ண முடியும் சொல்லுங்க? ஆக்கிரமிப்புகள் மேல ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. ஸோ நாங்க அதை மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்க ஆக்கிரமிப்புகளை குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா கடவுள் பூமியில ஒரு தனித்துவமே இருக்கு. நான் இல்லைனா உத்தராகண்டை சேர்ந்த எந்த மக்களா இருந்தாலும் நாட்டுக்குள்ள அவங்க எங்க போனாலும், ஒருவேளை அவங்க நான் உத்தராகண்ட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா அவங்கள பார்க்கறதுக்கான ஒரு பார்வை மக்களுக்கு மாறிடுது. மனசுக்குள்ள ஒரு பக்தி வரும், அவங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். கடவுள்கிட்ட இருந்து வந்த ஒரு நபரா பார்ப்பாங்க. கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்கான். ஸோ கடவுள் இடத்தோட உண்மையான இடம். நான் ஒரு நோக்கத்துல ரொம்ப உறுதியா இருக்கேன். இந்த கடவுளோட இடத்த என்ன ஆனாலும் சரி நிச்சயமா கெடுக்க நான் விடவே மாட்டேன். அதுல உறுதியா நீங்க அப்பாவியா இருக்கீங்க, ஆனா உண்மையிலேயே நீங்க அப்படி இல்லைன்னு எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா
நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆனா ஆக்கிரமிப்புகள் உங்களுக்கு மசார்ல மட்டும்தான் தெரிஞ்சுதா? இதுக்கு நீங்க கொடுத்திருக்கிற பெயர் என்னன்னா லேண்ட் ஜிஹாத். நான் இத சொன்னேன். இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு. அங்கிருந்து நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். உத்தராகண்ட பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப சகோதரத்தன்மையோட எல்லாருமே அப்படிதான் பழகுவாங்க. ரொம்ப ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆனா ஆக்கிரமிப்பு பண்றவங்களுக்கு எதிரான ஆக்ஷனை யாராலையும் நிறுத்த முடியாது. அந்த இடங்கள்ல மசார்கள் கட்டியிருந்தாங்க. மசார்கள் எல்லாத்தையும் இடிச்சிட்டோம். அது கவர்மெண்ட் பிளேசஸ்ல இருக்கு, ரெவென்யூ பிளேசஸ்ல இருக்கு, சீச்சாய் விபாக் இடங்கள்ல இருக்கு, பிடபிள்யூடி நிலங்கள்ல இருந்துச்சு. கவர்மெண்டோட மற்ற இடங்கள்ல போய் கீழே தோண்டி பார்க்கும்போது எதுவுமே இல்ல. மசாரெல்லாம் எங்க கட்டுறாங்க? இதெல்லாம் ஆக்கிரமிப்பு தான். அதனாலதான் இதுக்கு லேண்ட் ஜிஹாதுன்னு பேரை வச்சேன். நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறதா சொன்னீங்க. அவங்க எல்லாரும் எப்படி ஒன்னா இருக்காங்கிறத பார்த்தேன். ஒரு மஸ்ஜிதையும் மதராசாவையும் இடிச்சிங்க. போலீஸ்க்கு எதிராக மக்கள் எப்படி கொதிச்சு எழுந்தாங்கன்னு நான் பார்த்தேன். அத்வானியோட இன்சிடென்ட்டும் கிளியரான ஒரு ஆக்கிரமிப்பு கேஸ் தான். அது கண்டிப்பா உண்மை. அதோட இந்த லீகல் ஆக்கிரமிப்பை நாங்க நீக்கிறதுக்காக மட்டும்தான் அங்க போலீஸ் டீம் போச்சு. அங்க லீகல் டீம் போயிருந்தாங்க. அவங்க மேல எல்லாருமே சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அங்க என்னென்ன நடந்துச்சுன்றத அவங்க எல்லாருமே பார்த்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை உத்தராகண்ட்ல நாங்க இனிமே நடக்கவே விட மாட்டோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், யார் யார் உத்தராகண்டோட நல்ல என்விரான்மெண்ட்டை கெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக நாங்க பெரிய ஆக்ஷன் எடுப்போம். இப்ப ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. நான் ஸ்டாப்பா போலீஸ் தன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷனும் நடக்குது. யார் யாரு சஸ்பெக்ட்ஸோ அக்யூஸ்டோ அவங்க எல்லாருமே ஜெயிலுக்குள்ள போவாங்க. சட்டம் தன்னோட வேலையை செய்யும். தாமி சார், அங்க இருக்கிறவங்க பேசுறத நான் கேட்டு இருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நல்லாவே தெரியும், கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அங்க கரண்ட்டை கொடுத்துச்சு, தண்ணியை கொடுத்துச்சு, யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. இப்ப எலெக்ஷன் வரப்போகுதுன்ற உடனே இதை பெருசா ஆக்கிட்டாங்க. முதல்ல யாரு என்ன பண்ணாங்கன்றத பத்தி நான் பேசவே விரும்பல. நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதை சரி பண்ணி தானே ஆகணும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி தவறு நடந்திருக்குன்னா அதை கண்டிப்பா திருத்துவோம். திருத்துறதுக்கான வேலைகள் தான் இதெல்லாம். மற்றபடி நீதிமன்றங்கள்ல, ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல எல்லா இடங்கள்லயும் இது நடந்துட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் கொடுக்குதோ அதன்படி தான் கவர்மெண்டே நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் படி, இந்தியாவோட சிஸ்டம் படி இந்த சிஸ்டம் எப்படி நடந்துகிட்டு இருக்கோ, சட்டத்தை உடைக்கிற வேலையை எப்பவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க இதுல சட்டத்தையே உடைச்சிருக்காங்க. சட்டத்தை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் என்ன சொன்னார்னா, எந்த விஷயத்த நீங்க எங்கிட்ட இருந்து புடுங்கணும்னு நினைக்கிறீங்களோ, எங்களோட மஸ்ஜித் என்ன ஆனாலும் இதெல்லாம் எங்க கையை விட்டு போக விட மாட்டோம்னு அவர் சொல்றாரு. மசூதியா இருக்கட்டும், கோவிலா இருக்கட்டும், குருத்வாரா இருக்கட்டும், நம்ம எல்லாருக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஆனா இதெல்லாம் கட்டுறதுக்காக சரியான இடங்கள் இருக்கணும்ல. எந்த இடத்துல கட்டணும்னு முடிவெடுக்கப்படுதோ அந்த மாதிரி தான் கட்டியாகணும். ஆக்கிரமிப்பு பண்ற மாதிரி எல்லாம் கட்டக்கூடாது. அதை கரெக்ட்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தப்பான இடங்கள்ல கட்டி இருந்தா அப்போ அது ஆக்கிரமிப்புக்கு கீழே தான் வரும். ஆக்கிரமிப்பு சட்டம் அவங்க மேல பாஞ்சே தீரும். அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரிஞ்சதா இல்ல உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? நீங்க உத்தராகண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் உத்தராகண்டோட டெமோகிராஃபியே மாறிக்கிட்டு இருக்கு, இதை சொன்னாங்களா? அங்க பெரிய அளவுல முஸ்லீம் பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து முஸ்லீம்ஸை துரத்தியே ஆகணும். அதுக்காக தான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்களா? அங்க இருக்கிற டெமோகிராஃபியும் சேஞ்ச் ஆயிருக்கு. உத்தரகாண்டுடைய கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கிறதுக்கான வேலையும் போய்கிட்டு இருக்கு. நான் ஒரு நோக்கத்தை மட்டும் உறுதியா வச்சிருக்கேன். இந்த கடவுள் நிலத்தோட ஒரிஜினாலிட்டியை என்ன ஆனாலும் கெட விட மாட்டோம். டெமோகிராஃபியை எப்பவுமே நாங்க மாறவும் விட மாட்டோம். உத்தராகண்டோட மக்களோட உரிமைகளை என்ன ஆனாலும் எந்த இடத்துலயும் பாதிக்க விட மாட்டோம். அதுக்கு தான் நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சல்மான் குர்ஷித் கோர்ட்டுக்கு போய் டெமாலிஷனுக்காகவும் ஆக்கிரமிப்புக்காகவும் ஸ்டே வாங்கினார்னு கேள்விப்பட்டேன். அது கோர்ட்ல இன்னும் கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் அதுல எந்த விதமான தீர்ப்பும் கொடுக்கல. அதோட நாங்க நீதிமன்றம் என்ன ஆர்டர் கொடுக்குதோ அதன்படி மட்டும்தான் நாங்க செய்வோம். கோர்ட்டோட ஆர்டர்ஸ் படி மட்டும்தானே நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும். நாங்களாம் சிஸ்டத்தை உடைக்கிற ஆளுங்க கிடையாது, சட்டத்தை மீறுற ஆளுங்க கிடையாது. நாங்க சட்டத்தின் படி நடக்கிறவங்க. சட்டத்தின் படி தான் நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உத்தராகண்ட்ல இதுக்கு முன்னாடி உங்க பார்ட்டியோட கவர்மெண்ட் இருந்திருக்கு. இப்போ நீங்க இல்லீகல் இன்க்ரோச்மெண்ட் பத்தி பேசுனீங்க. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க எடுத்த சிவியர் ஆக்ஷன் மாதிரி இதுக்கு முன்னாடி ஏன் சிவியர் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு. அது மட்டும் இல்லாம மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற சோஷியல் ஃபேப்ரிக்க கெடுக்கிறதுக்கான முயற்சின்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஒருவேளை யாராவது இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருக்காங்கன்னா நம்ம எல்லாம் புது ஆளுங்க தானே. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை திருத்தணுமா இல்லையா? நான் தோக்கி ரசா பேசுறத கேட்டிருக்கேன், மௌலானா பேசுறத கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஒருவேளை நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் தூண்டுதலுக்கு உள்ளாவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. மதம் சார்ந்த எண்ணங்களை தூண்டி விடுற
வயலன்ஸை அதிகமாக்குற இந்த மாதிரியான ஆளுங்க இந்த இளைஞர்கள் எல்லாரையும் தவறான வழியில் தள்ளி விடுறவங்க. நான் அவங்க கிட்ட தெளிவாக ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நான் எப்பவும் யாருக்கும் வார்னிங்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் யாருக்கும் எதிராக தேவையில்லாமல் எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டேன். ஆனால் உத்தராகண்டுக்குள்ள கடவுளோட இடத்துக்குள்ள எல்லாரும் விதிகள் படி தான் நடந்துக்கிட்டாகணும், சட்டத்தின்படி தான் நடந்துக்கிட்டாகணும். இல்லைன்னா யாரெல்லாம் இந்த சிஸ்டத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக சட்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அல்துவானில வயலண்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த மாதிரி இன்சிடென்ட்டை நிறுத்துறதுக்கு நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க? வயலண்டான இன்சிடெண்ட்டை தடுக்கிறதுக்காக யார் யார் இதை பண்ணாங்களோ, யார் யார் தேவையில்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் போலீஸ் மேலே, அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே, போலீஸில் பெண்களும் இருந்திருக்காங்க, அவங்களோட ரிப்போர்ட்டர்ஸும் இருந்திருக்காங்க, அவங்க மேலேயும் இவங்க தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், வீடியோ ஃபுட்டேஜஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், சிசிடிவி கேமரா மூலிமா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கவே கூடாதுன்றதுக்காக என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த ஆக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கோம். உத்தராகண்டில் நம்மளோட முஸ்லீம் சகோதரர்கள் சகோதரிகள் இருக்காங்க. அவங்க இப்போ பயந்துக்கிட்டே தான் இருந்தாகணுமா? அப்படிலாம் இல்லை சார். நான் என்ன சொன்னேன்னா, உத்தராகண்டில் நிறைய பேர் சகோதரத்துவத்தோடு இருக்காங்க. நான் ரீசெண்டாக ஹரித்வாரில் இருந்தேன். அங்கே முஸ்லீம் தங்கைகள் பெரிய எண்ணிக்கையில், அதாவது 50, 100, 200, 300ன்னு நான் சொல்லலை, ஆயிரக்கணக்கான பெண்கள் அங்கே வந்திருந்தாங்க. இது ஒன்றே போதும். இது மூலியமாகவே எல்லாருக்கும் புரியும். அமைதியான வேலைகளை பண்ணுறவங்க, நல்ல வழியில் வியாபாரம் பண்ணுறவங்க, மாநிலத்தை டெவலப் பண்ணுறதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. விதிமுறைகள் படி நடக்கிற ஆளுங்களும் இருக்காங்க, சட்டத்தின் படி நடக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க யாருக்கும் உத்தரகாண்டில் எந்த பிரச்சனையும் வராது. இந்த ஆப்கி அதாலத்தில் உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன்.